ஹே காய்ஸ், இப்போ நம்ம எபிசோட் 8 பார்க்கலாம். பேட்லோம், ஸ்பாயில் அந்த கோஸ்ட் கேர்ள் 3 பேரும் ஒரு டென்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பேட்லோம்க்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. பேட்லோம் என்னதுன்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பயந்துட்டு ஸ்பாயில் எழுப்புறா. உனக்கும் இந்த பையன் தெரிகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ பேட்லோமும் ஸ்பாயிலும் 2 பேரும் சேர்ந்துட்டு பயந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ போக்கும் உள்ள வரான். இது என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு இல்லை இது என்னோட குட்டி தம்பி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. பேட்லோம் வந்து மொபைல் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ போக்கு வந்து அவனோட குட்டி தம்பியை தூக்கி வச்சுட்டு இருக்கான். இப்போ பேட்லோம்கிட்ட நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ பேட்லோம் சொல்கிறா, இல்லை எனக்கு குட்டி பசங்களெலாம் எப்படி வச்சுக்கணுன்னே தெரியாது அப்படின்னு பேட்லோம் சொல்கிறா. போக்கு சொல்கிறான், இப்போவே கற்றுக்கோ, அப்போ தான் நீ ஃப்யூச்சரில் அம்மா ஆகும்போது உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போது அந்த குட்டி பையன் வந்து அழ ஆரம்பிக்கிறான். நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்லோம் கேட்குறான். அப்போ போக்கு வந்து ஒரு பாட்டிலில் மில்க் விட்டுட்டு கொடுத்துட்ருக்காங்க 2 பேரும். போக் சொல்கிறா, நம்ம 2 பேரையும் பார்த்தா இப்போ அம்மா அப்பா மாரி இருக்கோம்ல, நீ வேணா என்னோட தம்பியை கொஞ்ச நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கு வந்து சொல்கிறான். பேட்லம் வந்து அந்த போக்கோட தம்பியை வச்சிட்ருக்கா. திடீர்னு என்ன ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அந்த குட்டி பையன் வந்து சுச்சு போயிட்டான். அப்புறம் கிளாஸ் ரூமில் வச்சு அந்த குட்டி பையனுக்கு எல்லா பாய்ஸும் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போது ஸ்பாயிலும் பேட்லமும் பார்த்துட்ருக்காங்க. ஸ்பாயில் சொல்கிறா, நான் நினைக்கிறேன் இது வந்து போக்கோட பையனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ போக்கு வந்து அவனோட தம்பிகிட்ட கேட்குறான், இவங்க 2 பேரில் யார் உனக்கு அம்மாவை வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸ்பாயிலையும் பேட்லோமையும் காட்டி. ஆலன் வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டுருக்கான். அங்கே வந்து ஒரு பையன் ஆலனுக்கு தெரியாமல் அவனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ ஆலன் டென்ஷன் ஆகி அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஆலன் ஃபைட் பண்ண மேட்டர் வந்து அந்த கிளாஸ் ரூமில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லோரும் ஆலன் கூட வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆலனை வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கூப்பிட்டு விடுறாங்க. ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்க, இது வந்து யூனிவர்சிட்டி ரூல்ஸை வந்து நீ மீறிட்ட, அதனால் உனக்கு வச்ச கட் அவுட்ஸ் வந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுக்க ஆர்டர் போடுறாங்க. ஆலன் வந்து கிளாஸ் ரூமில் தனியாக சேடாக உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து பேட்லம் உள்ள வரா. நம்ம எப்போவுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்லம் வந்து சொல்கிறா. அதுக்கு ஆலன் சொல்கிறான், நானும் ஒன்றை மாதிரி ஸ்பாயில் மாதிரி ஐடி மாதிரி சாதாரண ஒரு பையன்தான், ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். பேட்லும் சொல்கிறா, இல்லை நீ ஐடியை கம்பேர் பண்ணால் நீ வந்து பெட்டரானவன், நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறா அவ. இப்போ வந்து ஆலன் சிரிச்சிட்ருக்கான். பேட்லம் வந்து ஒரு ஸ்நாக் கொடுக்குறா. ரப்பர் பேண்ட் போட்டிருக்க அந்த கவரில். நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணோன்னு, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனும் ஓப்பன் பண்ணுறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பேட்லும் ஸ்பாயில் அந்த கோஸ்ட் கேர்ள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பேட்லும் சொல்கிறா, யாருக்குமே நம்ம பாத்ரூம் போகும்போது ஃபோட்டோ எடுத்தால் கோவம் தான் வரும் அப்படின்னு பேட்லும் சொல்லிகிட்டு இருக்கா. பாயில் சொல்கிறா, அவன் ஃபோட்டோ எடுத்தது வந்து எதுலேயுமே லீக் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு அந்த கோஸ்ட்டுகள் சொல்கிறா, நான் ட்விட்டர்லேயும் செக் பண்ணிட்டேன், அந்த ஃபோட்டோ எதுலேயுமே வரல, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ பேட்லமும் ஸ்பாயிலும் சிரிச்சிட்ருக்காங்க. இவன் எந்த லிஸ்ட்டில் இவளை சேர்க்குறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பாயில் சொல்கிறா, எம்எல் நீ கோவப்படாத, நான் ஒன்று சொல்கிறேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டேட்டிங் ஆப்பில் ஒருத்தனை மீட் பண்ணேன், நானும் அவனும் சேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் நினைக்கிறேன் நீ வந்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து கமிட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. பேட்லும் சொல்கிறா, இப்படி தெரியாதவன்ட்டுலாம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வார்ன் பண்ணுறா. அடுத்து நம்ம பிளேயை காட்டுறாங்க. எப்பவும் போல் ஒரு பொண்ணு கூட அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்கிறா, நீ என்னை லவ் பண்ணாமல் எதுக்கு அப்படிலாம் நீ மெசேஜ் பண்ணுற, இனிமேல் நம்ம பேசவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போகிறா. பேட்லும் வந்து லிஃப்ட் ஆயில் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கா. லிஃப்ட் ஆயிலோட அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்க போகுது, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஒரு பப் காட்டுறாங்க. ப்ளே ஒர்க் பண்ணுறான்ல, அந்த பப்பில் வந்து ஒருத்தையும் பிள்ளையை திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம பாஸோட ஒய்ஃபையே நீ வந்து கரெக்ட் பண்ண நினப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ இங்கே வேலை பார்க்க வந்துடாதன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் வந்து அடித்து விரட்டுறான் அவனை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து லிஃப்ட் ஆயிலோட அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. டாக்டர் வந்து இப்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ லிஃப்ட் ஆயில் வந்து அழறான். நான் இப்போ அழுதா நீ வந்து என் மேலே கோவப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ பேட்லம் சொல்கிறா, அழு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணுறான். இப்போ பேட்லம் வந்து வீட்டுக்கு போகிறா. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, லிஃப்ட் ஆயிலோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா பேட்லம் வீட்டுக்கு வந்து ஐடி வந்திருக்கான். நீ வந்து மேரேஜ்க்கு வரியா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். இப்போ பேட்லம் வந்து நான் வரல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஐடி சொல்கிறான், ஏன் நீ இன்னும் மறக்கலையா, நீ வந்து கண்டிப்பாக வரணும், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து நம்ம ஸ்பாயில் வந்து டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணால ஒருத்தனை, அவனை பார்க்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு அவள்கிட்டே அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து கால் பண்ணுறான். என்னோடய பேர் ஆம், நம்ம வந்து டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணோம்ல, நான் இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நீ எங்கே இருக்கன்னு கேட்குறான். அப்போ வந்து பேட்லும் பயப்படுறா.
நம்ம எப்படி மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷையாக இருக்குது. எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வயிறு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக எஸ்கலேட்டரில் ஏறி போயிட்டுருக்கா. பார்த்தா பக்கத்தில் தான் அந்த டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணால அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான். நீ தானே ஸ்பாயில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு ஸ்டொமக் பெயினா? நான் வந்து நம்ம 2 பேரும் சாப்பிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது ஸ்பாயில் சொல்கிறான், எனக்கு வலி இல்லை, எனக்கு பசி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் பேட்லமும் ஐடியும் காட்டுறாங்க. 2 பேரும் அந்த கன்னோட மேரேஜ்க்கு வந்திருக்காங்க. அவன் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி நல்லா க்யூட்டாக வந்திருக்கா. இப்போ கன் சொல்கிறான், என்னோடய ஒய்ஃப் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நிற்க சொல்கிறாங்க. இப்போ கன் வந்து பேட்லம் மேலே கையை போட்டு அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ பேட்லம்க்கு ஃபீலிங்காக இருக்குது, நம்ம லவ் பண்ண ஒருத்தனுக்கு வந்து மேரேஜ், அதுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முழிச்சிட்ருக்கா. ஐடி வந்து பேட்லம்ட்டு சொல்கிறான், கன் வந்து உன் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சென்டரில் கன்னும் அவனோட ஒய்ஃபும் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் 2 பேர்ட்டையும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, கிஸ் பண்ணுங்க 2 பேரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேட்லம் வந்து பார்த்துட்ருக்கா. ஸ்பாயில் காட்டுறாங்க, அவள் டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணவன் கூட உட்காந்துட்ருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நீ ஃபோட்டோவோட நேரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். எப்போவுமே நீ இவ்வளோ அமைதியாக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போது ஸ்பாயில் வந்து ஷையாகி, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நல்லா பேசுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான் க்யூட் அப்படின்னு சொல்கிறான் அவளை. அடுத்து அப்படியே பேட்லோமை காட்டுறாங்க. அவள் தனியாக உட்காந்துட்ருக்கா அந்த கன்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனில். அப்போது கன் வரான். என்ன நீ தனியாக உட்காந்துட்ருக்க, ஐடி எங்கே, உனக்கும் ஐடிக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ பேட்லம் சொல்கிறா, எப்படி போயிட்டுருக்குன்னா நாங்கள் எப்போவும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கு கன் சொல்கிறான், ஓ நீங்கள் அப்படிப்பட்ட லவ்வர்ஸா, எப்போவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் எப்போவுமே சேர்ந்து தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். வந்து பேட்லம் முழிக்கிறா, என்னது லவ்வர்ஸா, நாங்களாம் லவ்வர்ஸ் கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போது கன் கேட்குறான், உனக்கு தெரியாதா ஐடி உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கன் கேட்குறான் அவள்கிட்ட. அப்போ பேட்லம் வந்து கன்ஃபியூஸாக, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போது ஸ்கூல் படிக்கும்போது ஐடி வந்து கன்னை வந்து மீட் பண்ணி பேசியிருக்கான். நீ பேட்லோம் பற்றி என்ன நினைக்கிற, நீ அவளை லவ் பண்ணலனா இனிமேல் நீ அவள்கிட்ட பேசாத, பேட்லோமை நீ கஷ்டப்படுத்தினா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி வந்து வார்னிங் கொடுத்துட்டு போகிறான் கன்க்கு. அப்போது கன் சொல்கிறான், நான் அவன் அப்படி பேசும்போது அவன் கண்ணில் வந்து உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பேட்லம் வந்து நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ட்டு கேட்டால. அப்போது கன் சொல்லியிருக்கான், இல்லை நான் அப்படி ஒரு இடத்துல வச்சு உன்னை யோசிச்சு பார்க்கல அப்படின்னு கன் சொன்னான்ல. இப்போ பேட்லம் வந்து அவனை பிளாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கன் வந்து அழுதுருக்கான் அப்படி சொன்னதுக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கன்னும் பேட்லோமை லவ் பண்ணியிருக்கான். கன் கேட்குறான் பேட்லோம்கிட்ட, ஐடி உன்கிட்ட சொன்னதே இல்லையா உன்னோட ஃபீலிங்கை, என்னோட லவ்லாம் ஒன்றுமே இல்லை ஐடியோட லவ்வை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கன் சொல்கிறான் பேட்லோம்கிட்ட. ஐடி வரான், 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே வரான். இப்போ கன் சொல்கிறான், நீங்கள் மேரேஜ்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது பேட்லம் வந்து முழிச்சிட்ருக்கா, நம்மளை லவ் பண்ண ஒருத்தன் வந்து இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கான், எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே அவளுக்கு தெரியல. பேட்லம் பக்கத்தில் ஐடி உட்காடுறான். அப்போது வந்து பேட்லம் தள்ளி உட்காடுறா. அப்போது லவ் சிக் பேர் வந்து ஐடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முழிச்சிட்ருக்கா. அப்போ ஐடியும் பேட்லமும் சேர்ந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஐடி பேட்லம்கிட்ட சொல்கிறான், நீ இன்னும் கண்ணையே நினச்சிட்ருக்காத, இந்த உலகத்தில் வந்து நிறைய பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்கவன் வீடு வந்துருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஐடி சொல்லிவிட்டு அவன் கிளம்புறான். அப்போ பேட்லம் வந்து அவன் ரூமுக்கு வந்துட்டுருக்கா. ஸ்பாயில்ட்டேருந்து கால் வருது. அப்போ பேட்லம் சொல்கிறா, எனக்கு யாருன்னு தெரியும்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஸ்பாயில் வந்து ஒரு டென்ஷனாக, நீ வீட்லையா இருக்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்பி ரூமுக்கு வந்திருக்கா. அப்போ பேட்லம் சொல்கிறா, நீ ஃபஸ்ட்டு சொல்லுங்கிறா. ஸ்பாயில் வந்து நீ ஃபஸ்ட்டு சொல்லு, என்ன சொல்ல வந்தையோ அப்படின்னு கேட்குறா. லாஸ்ட்டாக ஸ்பாயில் சொல்கிறா, என்ன நடந்துச்சுன்னு நம்ம காட்டுறாங்க. அந்த டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணவனும் ஸ்பாயிலும் சேர்ந்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அவளை உட்கார வைக்கிறான். ஸ்பாயில் மீட் பண்ணவன் வந்து ஒரு பொறுக்கி. அவன் சொல்கிறான், நான் ஒரு டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை தேட சொல்கிறான். லாஸ்ட்டாக ஸ்பாயிலோட கையை பிடிச்சி விடாமல் அவனோட மேலே டச் பண்ண வைக்கிறான் அவன். அப்போது ஸ்பாயில் கத்திட்டு சைக்கோவானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிதிச்சு விட்டு ஓடி வந்திருக்கா ஸ்பாயில். ஸ்பாயில் சொல்கிறா பேட்லம்கிட்ட, என்னை இந்த கையால் அவன் வந்து அப்படி டச் பண்ண வச்சுட்டான் சை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பேட்லம் சொல்கிறா, நல்ல வேளை நீ தப்பிச்சு வந்துட்ட, இனிமேல் நீயா லவ்வை தேடி போகாத, உன்னைய தேடி லவ் வரும், என்னை தேடி வந்த மாதிரி. நான் ஃபஸ்ட்டு என் பின்னால் லவ் வரும்போது நான் ஓடிட்டே இருந்துட்டேன், எனக்கு யாருன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டெடி பேரை காட்டுறா. அப்போது ஸ்பாயில் வந்து எக்ஸைட் ஆகிறா, ஏய் லவ் சிக் பேர் யாருன்னு தெரிஞ்சிருச்சா, யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ பேட்லம் சொல்கிறா, இது வந்து ஐடி அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஸ்பாயில் வந்து ஷாக்காரா, ஐடியா உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டெடி பேரை வந்து பேட்லோம் மேலே தூக்கி போட்டுடுறா. அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பேட்லோமும் கன்னும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஐடியும் பின்னால் சேடாக எப்போவுமே வந்துட்டுருக்கான். அப்போ ஐடி வந்து கேன்டீனில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்குறான். அப்போ பேட்லூம் போகிறத பார்த்துட்டு அவளுக்கும் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டுருக்கான். இந்த கிளாஸ் ரூமில் வச்சு பேட்லோமும் கன்னும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐடி வந்து சேடாக அந்த 2 பாட்டிலையும் அவனே குடிச்சிட்டு கிளம்புறான். லாஸ்ட்டாக பேட்லமும் கன்னும் மீட் பண்ணும்போது கன் வந்து நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்கான். அப்போ பேட்லம் வந்து நம்ம இனி பேச வேணான்னு சொல்லிட்டு அவள் பிளாக் பண்ணிவிட்டு கிளம்புறா. அப்போவும் ஐடி வந்து அங்கே தான் இருந்திருக்கான். இதோட இந்த எபிசோடை என் பண்ணுறாங்க. லவ் சிக் பேர் வந்து ஐடியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பாய்.